We have not started with no any introduction. We are not starting with any wait time actually. நவநீத் அண்ணா கொஞ்சம் பிஸியாக இருக்காரு. வந்து இந்த ஸ்லாட் தான் வந்து நமக்கு வந்து கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ண முடிஞ்சது. A small introduction. I think it's better that if he's able to give an introduction, it will be appropriate. But then the importance of this program is உங்களால வந்து careerல வந்து especially in the IT career, what are the different choices that are available? What is that you can actually opt for? Okay, and then what is the approach towards your career? அப்படின்றது வந்து நமக்கு வந்து ஒரு we will get a good idea when we go through this particular session. Okay, so நவ்னீத்தோட ப்ரொஃபைல் வந்து LinkedIn profile gives a very good idea about what is his background and what are his achievements. He has been associated with different NGOs and then helping different people actually on their career, and then no, even the college students, and then as well in people in the industry. Okay, on the different technical aspects. I'll not take much time. நான் இங்க pause பண்றேன். Navneet, over to you actually. You can just take over and then please Sure. continue with helping the students. Thanks, Sai. So நான் செஷன் வந்து இங்கிலீஷ்ல கண்டினியூ பண்ணட்டுமா இல்லை தமிழ், which is preferred one? இங்க வந்து எல்லாருக்குமே வந்து தமிழ் தெரியும் இல்லையா? யாருக்குன்னா தமிழ் தெரியல தெரியாது இந்த குரூப்ல அப்படின்னாக்கா யூ கேன் ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். ஓகே, தேங்க்ஸ் கௌதம். ஸோ நீங்கள் அப்படியே வந்து சேட்டில் வந்து எனக்கு போட்டுருங்க. உங்க எல்லாருக்குமே தமிழ் ஓகேனா ஐ வில் கோ இன் தமிழ், ஆர் இஃப் யூ வாண்ட் இன் இங்கிலீஷ் ஆல்சோ ஐம் ஃபைன். ஐ டோன்ட் ஹேவ் எனி ப்ராப்ளம். And second thing is, I just want to know about you. So if you could put in chat, so first year, second year, already Sai given a high level summary, say first year, second year, third year, which department, computer science, EC or anything, or BSc computer science or BCA. If you could add it, it will be good for me, good to know about you. Just 1 minute. Sorry, some noise coming from my end. Sorry. Okay, yeah. Let me share my screen. So hope you're able to see my screen. Sai? Yeah, we are able to see. Okay. Okay, good. BC. Okay, so today's session, what you will get. So now, okay, தமிழ்க்கு வந்துறேன். இன்னைக்கு செஷன்ல நீங்க என்ன எடுத்துக்க போறீங்கன்னா, சரி, இண்டஸ்ட்ரிக்கும் அகாடமியாக்கும் ஒரு கேப் இருக்கு. இப்போ வந்து நீங்க காலேஜ் படிக்கும்போது வந்து நீங்க ஒரு விஷயம் ஃபோக்கஸ் பண்றீங்க, ஆனா கம்பெனிஸ் வந்து ஒரு சில விஷயம் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஸோ அதை பத்தி நான் டீடைல்டா சொல்ல போறேன். ஓகே, ஐசி பயோகெமிஸ்ட்ரி அண்ட் பிகாம் ஆல்சோ, பட் ஈவன் ஃபார் யூ ஆல்சோ இட் வில் பி யூஸ்ஃபுல். ஸோ உங்க இண்டஸ்ட்ரியில என்ன திங்ஸ் போயிட்டு இருக்குன்னு எப்படி நீங்க தெரிஞ்சுக்கிறது, இல்ல வந்து உங்க இண்டஸ்ட்ரி ப்ரொஃபஷனல்ஸை வந்து நீங்க எப்படி மீட் பண்றது, தேர் ஆர் சம் ஃபோரம்ஸ். ஸோ அதை பத்தி எல்லாம் நான் பேச போறேன். ஸோ இன்னைக்கு செஷன் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயரா இருந்தீங்கன்னா வெல் அண்ட் குட். இன்னும் நெக்ஸ்ட் 2-3 இயர்ஸ்ல நீங்க என்ன பண்ணணுங்கிற கிளாரிட்டி நான் கொடுக்க போறேன். ஃபைனல் இயர்னாலும் இட்ஸ் நாட் லேட். ஸோ இப்போ நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கூட யூ கேன் பி ஆன் த ட்ராக். என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்ல போறேன். ஓகேங்களா? நான் 30 மினிட்ஸ்ல செஷன் முடிஞ்சிடும். ஒருவேளை முடியலன்னா லைக் இன்னொரு செஷன் நம்ம போய்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. சாய், எனக்கு வந்து இந்த நான் ஜூம் எனக்கு கொஞ்சம் இது எப்படி ஹைட் பண்றது இந்த இதை? இல்லைங்க, இது ஃபுல் ஸ்க்ரீன் கொண்டு வரணுங்களா இல்லை? சாரிங்க, ஃபுல் ஸ்க்ரீன் தான் ட்ரை பண்றேன், பட் எனக்கு இந்த இது போக மாட்டேங்குது. இல்லைங்க, பரவாயில்ல, நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க. we are able to see. ஓகே, 1 மினிட். No எனக்கு problem. வந்து அந்த ஒரு அனோட்டேட்டட் மாதிரி வருது. ஓகே 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 ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்னை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுத்துறேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க இருக்க இமேஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இட் ஜென்ரேட்டட் த்ரூ ஏஐ. ஸோ இப்போ நீங்க டெய்லியும் வந்து ஏஐ பத்தி நிறைய கேட்டுட்டு இருப்பீங்க. ஏன் வந்து ஏஐ இம்பார்ட்டண்டா இருக்கு? ஸோ இப்போ ஏஐக்கு தகுந்த மாதிரி நீங்க என்னெல்லாம் மாத்திக்கணும்? ஸோ நீங்க நோ மோர் வந்து ஒன்லி இட் அஃபெக்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் ஆர் இட் அஃபெக்ட் ஒன்லி ஐடி ஸ்டூடெண்ட்ஸ், அந்த மாதிரி சினாரியோ கிடையாது. ஈவன் அகாடமி ஆர் லா ஆர் மெடிசன், ஸோ எல்லா ஃபீல்டையுமே வந்து ஏஐ டிஸ்டர்ப் பண்ண போகுது. ஸோ அதனால அதுக்கு நம்ம எப்படி ரெடி ஆகணும், எப்படி நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை வச்சுக்கணுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ நான் நவநீதன், ஐ ஒர்க் அஸ் அ டேட்டா சயின்ஸ் மேனேஜர் அட் இன்கிராம் மைக்ரோ. ஸோ ஐ ஒர்க் இன் அனாலிட்டிக்ஸ், எம்எல் ஆப்ஸ், டேட்டா இன்ஜினியரிங்.
I'm a Microsoft AA MEP, and I'm leading Azure developer community and few other communities. And I'm certified in Azure and AA engineer related field. And I'm actively contributing to the community. So I'm running communities in Chennai. So if you are in Chennai, so every second or third Saturday, we conduct events in Microsoft Office. So if you are in Chennai, maybe after this session, you can reach out to Sai or me, how you can join that session. I'm happy to assist. Okay. So இன்னைக்கு overall session notes, maybe இது உங்களுக்கு தேவையில்ல. உங்களுக்கு எந்த கொஸ்டின் இருந்தாலும் வந்து கேளுங்க. Don't hesitate. அதே போல இந்த செஷனோட இந்த நாலேஜை விட்டுறாதீங்க. ஸோ நீங்க இன்னைக்கு என்ன கத்துக்கிட்டீங்களோ அதை போய் இன்னும் நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுங்க. உங்க கிளாஸ்மேட்ஸா இருக்கலாம், இல்ல நம்ம கோல்டாட் ஃபவுண்டேஷன் மெம்பர்ஸா இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு நீங்க இதை ஷேர் பண்ணுங்க. ஆஃப் டாபிக் கொஸ்டின்ஸ் ஏதாவது இருக்குன்னா நீங்க செஷனுக்கு அப்புறம் கேளுங்க. ஏன்னா மத்தவங்கள டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிறதுக்காக. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இந்த ஸ்லைடு இப்போ நீங்க ஜஸ்ட் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இன்னோவேஷன்னா என்ன? புதுமைப்படுத்திக்கிறது சார். ஓகே, ஏன் நம்ம புதுமைப்படுத்திக்கணும்? ஏன்னா ஐடி இண்டஸ்ட்ரி டெவலப் ஆயிட்டே இருக்கும் சார், ஒரே கன்சிஸ்டன்சில இருக்காது. நாட் ஒன்லி ஐடிக்கு மட்டும்தான் இனோவேஷன் இருக்கா? எல்லா ஃபீல்டுக்குமே இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் நான் வரேன். நான் அடுத்தடுத்த எக்ஸாம்பிள்ல நான் இன்னும் டீட்டெயிலாக போறேன். இன்னும் நான் உங்ககிட்ட வேற எக்ஸ்பெக்ட் பண்றேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 பேர் கிட்ட இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வேற என்னெல்லாம் நினைக்கிறீங்க இன்னோவேஷன் பத்தி? ஒருத்தர் எல்லாரும் மாதிரி யோசிக்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சிந்தனை திறன் இருக்கு சார். அதனால இன்னோவேட்டிவா வந்து அவங்களால பேட்டு. ஓகே, சூப்பர். வேற? ஓகே, ஃபைன். நான் போயிடுறேன் அடுத்து. ஸோ இப்போ வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏஐ வந்து உங்களோட ஜாபை ரீப்ளேஸ் பண்ணும். லைக் நீங்க காலேஜ் முடிச்சு வரீங்க. ஸோ அப்போ வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி குறையுமா, இல்ல எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏஐ ரீப்ளேஸ் பண்ணாது சார். ஏஐ வச்சு யூஸ் பண்றவங்க நம்ம வந்து அதிகரிச்சோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம எஃபெக்டிவா எக்ஸாக்ட்லி. ஸோ இப்போ நீங்க ஏஐ யூஸ் பண்ணலன்னா, இப்போ நானோ இல்ல சாயோ நாங்க யூஸ் பண்றோம்னா நாங்க உங்களை ரீப்ளேஸ் பண்ணிடுவோம். ஸோ அதுதான் கான்செப்ட். ஸோ இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 75 years ago பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் வந்து ஃபர்ஸ்ட் கால்குலேஷன் பண்ணுச்சு. அப்போ வந்து எல்லாரும் என்ன சொன்னாங்க, இல்ல நம்ம கம்ப்யூட்டர் கூட வேணாம், கால்குலேட்டர் வந்தப்ப பாத்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் பர்சன்ஸ் எல்லாருமே வந்து தே ஸ்டார்டட் டூயிங் சம் வாண்ட் டு பாய்காட் கால்குலேட்டர் பிகாஸ் இட் ரீப்ளேசஸ். அதே மாதிரி டேலி வந்தப்ப அக்கௌண்டன்ட்ஸ் எல்லாமே ஃபீல் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி ரெவல்யூஷன்ங்கிறது வந்து ஒவ்வொரு பார்ட்ல ஒவ்வொரு ரெவல்யூஷன் நடந்துட்டே தான் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா லைட்ஸ் வந்துச்சு, எலக்ட்ரிக் வந்தப்ப பல்ப்ஸ், தென் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லைக் ஸ்டீம் என்ஜின் ரெவல்யூஷன், அதுக்கப்புறம் ஐடி. ஸோ ஐடிக்கு அப்புறம் இப்போ கிட்டத்தட்ட விஆர் இன் ஏஐ ஏரா. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ரெவல்யூஷன் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை வந்து மாத்திக்கிட்டே இருக்கணும். ஸோ ஆஸ் அ ஸ்டூடெண்டா நீங்க நிறைய விஷயம் உங்களை வந்து நீங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், இல்ல கத்துக்கணும். அதுதான் இன்னைக்கோட கம்ப்ளீட் அஜெண்டா. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து எப்படி வந்து இன்னோவேஷன் வந்து கம்பெனிஸை வந்து ஹெல்ப் பண்ணுச்சுங்கிறத பாக்குறேன். ஸோ இங்க இருக்கிற கம்பெனி யாராருக்கு உங்களுக்கு தெரியும்? ரைட் சைட்ல இருக்கிறத விட்டுருங்க, கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். லெஃப்ட் சைட்ல இருக்கிற கம்பெனி யாருக்கு தெரியும்? பிளாக்பெரி எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? நான் கேள்விப்பட்டேன் சார். அது ஒரு ஓஎஸ் மாடல் மொபைல் ஃபோன். இல்ல ஃபோன். இட்ஸ் அ ஃபோன். ஸோ லைக் வந்து say maybe 90s or even 2005, even till 2010 also BlackBerry. So அப்ப பாத்தீங்கன்னா 3 ஃபோன் இருக்கும், நோக்கியா, மோட்டரோலா, BlackBerry. ஈவன் நோக்கியா கூட இந்த எக்ஸாம்பிள நீங்க எடுத்துக்கலாம். ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க தான் மார்க்கெட் லீடர். நோக்கியா எடுத்தீங்கன்னா தே ஆர் த மார்க்கெட் லீடர். BlackBerry பாத்தீங்கன்னா அஃபிஷியல் கன்ஃபார்ம் லைக் ஹையர் அஃபிஷியல்ஸ் எல்லாருமே BlackBerry வச்சிருப்பாங்க. ஸோ ஓவர் த பீரியட் பாத்தீங்கன்னா இப்ப பிளாக்பெரி வந்து மார்க்கெட்ல கூட கிடையாது. அப்படி ஒரு பிராண்ட் இருக்குன்னே யாருக்கும் தெரியாது. ஸோ அவங்கள வந்து ஆப்பிள் வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எப்படி பண்ணாங்கன்னா அதற்குள்ள நம்ம போறது இல்ல, பட் தே மிஸ்ட் டு டூ த இன்னோவேஷன். அதே மாதிரி பிளாக் பஸ்டர்ங்கிறது பாத்தீங்கன்னா இந்த வீடியோ கேசட்ஸ் எல்லாம் இருக்கும், நீங்க பாத்து சிடி டெக் அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து படம் பாக்குறதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது வந்து இட்ஸ் அ நமக்கு ரெண்டல் எல்லாம் கொடுப்பாங்களா, அந்த மாதிரி பண்ணிட்டு இந்த கம்பெனி பிளாக் பஸ்டர் யூஎஸ்ல. ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா இப்ப நெட்ஃபிளிக்ஸ் வந்து கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணிடுச்சு. ஸோ இப்ப கொஞ்ச நேரம் முன்னாடி ஒரு ஸ்டூடெண்ட் நீங்க சொன்னீங்க ஐடில இருக்கோம்னா நாங்க இன்னோவேட் பண்ணணும்ட்டு. ஸோ ஐடிக்கு மட்டும் கிடையாது, இப்ப நம்மளோட டே டு டே லைஃப்ல எல்லாமே மாறிட்டு இருக்கு. நான் ஒரு கிராசரி ஆர்டர் போடுறேன், ஒரு
1 வருஷம் 2 வருஷம் முன்னாடி நான் என்ன பண்ணேன், எனக்கு ஒரு பால் பாக்கெட் வேணும் இல்ல ஏதாவது வேணும்னா நான் பக்கத்துல இருக்க கடைக்கு போயிட்டு வருவேன். ஆனா இப்ப நான் வீட்ல இருந்துட்டே மொபைல்ல ஒரு ஜஸ்ட் ஒரு ஆர்டர் போட்டேன்னா எனக்கு டெலிவரி ஆகுது. நாட் ஒன்லி கிராசரி, எனிதிங் ஃபுட்டு, இப்ப Zomato, Swiggy, இல்ல நான் வீட்ல இருந்தே படம் பார்த்துக்கலாம், Netflix, மேட்ச் பார்க்குறேன். எல்லாமே இப்ப நம்ம யூஸ் பண்ற சர்வீசஸ், டேக் ஊபர், ஓலா, இதே வந்து ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி இல்ல ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி இந்த சர்வீசஸ்லாம் எதுவுமே இல்ல. ஸோ நீங்க படிக்கும்போது இப்ப கரண்டா என்ன வந்திருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்க அப்ஸ்கில் பண்ணிக்கணும். ஸோ ஒரு 5 வருஷம் முன்னாடி நெட்ஃபிளிக்ஸே இல்ல. இப்ப நீங்க நாளைக்கு வந்து ஒரு நெட்ஃபிளிக்ஸ் மாதிரியான ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகும்போது அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருக்கும்? ஸோ அத வந்து நீங்க ஃபுல்ஃபில் பண்றீங்களா? அப்படிங்கிறத நீங்க கத்துக்கணுங்கிறது தான் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இப்ப கரண்டா ஜாப் மார்க்கெட் வந்து நிறைய மாறிடுச்சு. ஸோ முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஜாப் ரோல் எப்படி இருக்குன்னா, ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், ஒரு டெஸ்டர், இல்லைன்னா மேனேஜர், ப்ராஜெக்ட் மேனேஜர். ஸோ இந்த மாதிரி ஒரு சர்டன் ரோல்ஸ் இருக்கும். மேபி நீங்க எடுத்தீங்கன்னா நெட்வொர்க் இன்ஜினியர், ஐடி இன்ஜினியர், ஒரு மேக்ஸ் ஒரு 10-15 ரோல்ஸ் இருக்கும். பட் இன்னைக்கு மார்க்கெட்ல வந்து அந்த மாதிரி ரோல்ஸ் கிடையாது. ஸோ என்ன மாதிரி ரோல்ஸ் இருக்குன்னு உங்க யாருக்காவது ஐடியா இருக்கா? இப்ப ரீசெண்டா என்ன, இப்ப லாஸ்ட் ஒரு 1-2 இயர்ல என்ன மாதிரி ரோல்ஸ்லாம் வந்திருக்கு? நீங்க இப்ப வந்து ஐடி படிக்கிறீங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறீங்க. ஸோ அதை பத்தி யாராவது என்னைக்காவது பார்த்திருக்கீங்களா? DevOps engineer, cloud ஓகே, குட். engineer. ஓகே, வேற? ப்ராம்ப்ட் இன்ஜினியர், டேட்டா ட்ரெயினர், டேட்டா இன்ஜினியர் மாதிரி. ப்ராம்ப்ட் இன்ஜினியர் ஓகே, குட். பட் ஆனா வந்து ப்ராம்ப்ட் இன்ஜினியர் எல்லாம் ஆயிராதீங்க. ஏன்னா ப்ராம்ப்ட் இன்ஜினியர் இட்ஸ் நத்திங் பட் கிவிங் எ ப்ராம்ப்ட். அந்த ஜாப் ரோல் எவால்வ் ஆயிட்டு இருக்கு. பட் ஆனா இட் மே நாட் குட். ஸோ நான் உங்களுக்கு என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, யூ ஷுட் பி இன் அ கிரியேஷன் ஸ்டேஜ். ஸோ இப்போ எல்லா ப்ராடக்ட்டுக்குமே எனி ஒர்க் பார்த்தீங்கன்னா கிரியேட்டர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, யூசர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. ஸோ இப்போ ப்ராம்ப்ட் இன்ஜினியர்லாம் பார்த்தீங்கன்னா யூசர் கேட்டகரியில வரும். ஸோ அது வந்து வேலை பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும். say even writing a good prompt it's tough. ஆனா நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் முன்னாடி லெவல்ல வந்துட்டு எப்படி வந்து மாடல் கிரியேட் பண்றது, ஸோ இப்போ இன்னும் டெப்தா போகணும்னா ஜென்ரேட்டிவ் ஏஐனா என்ன, எல்எல்எம்னா என்ன, அந்த மாதிரி போறதான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன், நாட் டு ப்ராம்ப்ட். ஸோ இந்த ஸ்லைட்ல நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, இப்போ சே டேக் கோடாக், அவங்க வந்து ஒரு மாஸ்டர் லீடரா இருந்தாங்க. அவங்க இப்போ கிடையவே கிடையாது. ஏன்னா அவங்க வந்து ரோல் அந்த இதுல இருந்தாங்க. ஸோ கெனான் வந்து ரீப்ளேஸ் பண்ணிருச்சு. அமேசான் வந்து பார்டர்ஸை ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு. இல்லை ஏர்பிஎன்பி வந்து மேரியாட் ஹோட்டல்ஸ். ஸோ இவங்க எல்லாருமே அவங்களோட ஒர்க்ல சம்திங் மிஸ் பண்ணல, சம்திங் மிஸ் பண்ணிட்டாங்க. அதை வந்து இன்னொரு கம்பெனி வந்து ரீப்ளேஸ் பண்ணிருச்சு. ஸோ இன்னும் கோயிங் ஃபார்வர்ட் அந்த மாதிரி விஷயம் நிறைய இருக்கும். ஸோ அதை வந்து ஆஸ் அ ஸ்டூடெண்டா நீங்க வந்து கேப்சர் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ ஓகே, சரி, ஓகேங்க. ஏ வந்துருச்சு, நிறைய ரோல்ஸ் வந்துருச்சு, ப்ளஸ் வந்து கம்பெனிஸ் வந்து இன்னோவேட் பண்ணல, அதனால கம்பெனி எல்லாம் ரீப்ளேஸ் பண்ணிருச்சு. அதெல்லாம் எங்கிட்ட ஏன் சொல்றீங்க? எனக்கு எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஸோ இப்போ நான் அந்த கொஸ்டினை உங்ககிட்டயே நான் கொடுக்குறேன். என்ன இன்னோவேஷன் நீங்க பண்ணலாம் ஆஸ் அ ஸ்டூடெண்டா? கைஸ் ஓப்பன் அப், 37 பேர் இருக்கீங்க. ஏஐ பத்தி கொஞ்சம் அதிகமா தெரிஞ்சுக்கலாம் சார். எப்படி தெரிஞ்சுப்பீங்க? நம்மளா சர்ச் பண்ணி தான் சார். இப்போ எங்களுக்கு இருக்க நாலேஜ்ல ஏஐனா ஜஸ்ட் இவ்வளவுதான் தான் தெரியும். பட் அதை பத்தி ஃபுல்லா தெரியணும்னா நாங்களா சர்ச் பண்ணி பார்த்தோம் சார். ஸோ ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் நீங்க ஏஐ பத்தி தெரிஞ்சுக்க யூஸ் பண்ணலாம்? உங்க எல்லாருக்குமே டைம் இருக்கா? காலேஜ் போயிட்டு வரீங்க, ப்ளஸ் யாராவது பார்ட் டைம் பண்றீங்க, இல்ல வேற பண்றீங்க, எவ்வளவு டைம் இருக்கு உங்களுக்கு டெய்லியும்? எவ்வளவு உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும்? மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டூடண்ட்ஸ்க்கு மினிமம் 1 ஹவருக்கு மேல 1 ஹவர் 1 ஹவருக்கு மேல யூஸ் பண்ணலாம் சார். 1 hour more than enough. So per day 1 hour na, per month 30 hours. So more than enough. So you can start with 1 hour and you can slowly increase it. Okay, fine. டைம் இருக்கு. ஸோ இப்போ என்னெல்லாம் பண்ணலாம் நீங்க உங்களை அப்ஸ்கில் பண்ணிக்க, இல்ல கரண்டா என்ன போயிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்க? யாராவது சொல்லுங்க, என்ன மாதிரி நீங்க உங்களை பண்ணிக்கிறீங்க? இப்போ ஏஐல வந்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். ஒரு 2 days முன்னாடி வந்து 2 daysல ஒரு 1 week முன்னாடி ஓப்பன் ஏஐ எத்தனை பேருக்கு தெரியுங்க? தெரியும் சார். யாரு? தெரியும் sir. மனோஜ். இல்ல ஓப்பன் ஏஐ, ஓய், ஓப்பன் ஏஐன்னு ஒரு கம்பெனி இருக்கு, எத்தனை பேருக்கு தெரியும்?
தெரியும் சார். சாட் ஜிபிடி மாடல் கூட அவங்க தான் சார். எஸ். அவங்களோட சிஇஓ யாரு? அவங்க நேம் வந்துருச்சு சார். 3 ஓகே நாளைக்கு முன்னாடி கூட ஒண்ணு ஓகே. ஆகஸ்ட் 14 வந்து ஒரு படம் வரப்போகுது. அந்த படத்தோட பேர் என்ன? 15 ஆ கூலி கூலியா சார்? அதோட டைரக்டர் யாரு? கண்டிப்பா ஆன்சர் தெரிஞ்சிருக்கும், நீங்க சொல்லல. சோ இங்க வந்து நான் என்ன எஸ். சோ வாட் இஸ் ஸ்டாப்பிங் யூ டு நோ லைக் கூலியோட டைரக்டர் யாருன்னு தெரியும், பட் ஓப்பன் ஏயோட சிஇஓ யாருன்னு தெரியாது. சோ பட் கூலி வந்து இட்ஸ் யுவர் இன்ட்ரெஸ்ட். ஆனா வந்து இப்ப ஓப்பன் ஏ இல்ல இது ரிலேட்டடான விஷயத்த நீங்க அதை அப்டேட் பார்க்காம இருக்கீங்க. ஸோ இஃப் யூஆர் அ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் ஆர் இஃப் யூஆர் ஐடி ஸ்டூடெண்ட் ஆர் ஏஐடிஎஸ் ஸ்டூடெண்ட், யூ ஷுட் பி அவேர் ஆஃப் ஆல் தீஸ். ஓப்பன் ஏ அதோட சிஇஓ, இப்போ ஓப்பன் ஏ வந்து ஒரு 1 வீக் முன்னாடி 2 ஓப்பன் சோர்ஸ் மாடல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மேபி இஃப் இட் இஸ் நியூ ஜஸ்ட் கோ அண்ட் கூகுள். கண்டிப்பா இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்க வந்து ஒரு இன்டர்வியூக்கு போறீங்க, அந்த இன்டர்வியூவர் வந்து உங்ககிட்ட இந்த கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ அப்போ வந்து நீங்க இதை ஆன்சர் பண்ணலனா, ஸோ அப்போ சரி இப்போ இண்டஸ்ட்ரி எந்த ஒரு லெவல் நோக்கி போயிட்டு இருக்குன்னா, என்ன நாலேஜ் ஒருத்தருக்கு இருக்குங்கிறத வச்சு மட்டும் நாங்கள் ஜட்ஜ் பண்றது இல்லை. அவங்க எவ்வளோ தூரம் வந்து அப்ஸ்கில் பண்ணிக்க ரெடியா இருக்காங்க, புதுசா கத்துக்க ரெடியா இருக்காங்கங்கிறதையும் நாங்கள் ஒரு பேராமீட்டரா வச்சிருக்கோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இன்னோவேஷன் வந்து நீங்க என்ன பண்ணணும்னா, கண்டினியூஸ் அப்ஸ்கில்லிங். சரி யாராவது உங்ககிட்ட சொல்லியிருந்தாங்கன்னா, கண்ணா 10th வரைக்கும் நல்லா படி, சூப்பரா இருக்கும். 12th வரைக்கும் படிச்சுட்ட, ஓகே. அடுத்து காலேஜ் 4 வருஷம் படி, நீ ஒரு கேம்பஸ் போயிட்டீங்கன்னா யுவர் லைஃப் செட்டில்டு. கண்டிப்பா அது உண்மை கிடையாது. நீங்க வந்து இப்ப நான் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து இப்ப 17 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். நான் வந்து இந்த செஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடியே படிச்சிருக்கேன். இன்னைக்கு வீக்கெண்ட்னா எனக்கு படிக்கிறது மட்டும்தான் பிளான். என்னென்ன மார்க்கெட்ல இருக்கு, என்ன டெக் ஸ்டாக் வருது, அதை நான் எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், ஓப்பன் ஏனா என்ன. நான் ரொம்ப உங்களுக்கு ஹை லெவல்ல சொல்றேன். இப்போ ஓப்பன் ஏக்குள்ள என்ன மாடல்ஸ் வந்திருக்கு, அதை எப்படி நான் ஃபைன் டியூன் பண்ணலாம், ஓப்பன் ஏயோட காம்படிட்டர் யாரு, பெர்ப்ளெக்சிட்டி எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? மேபி பெர்ப்ளெக்சிட்டி இந்த ஏர்டெல் ஆஃபர்னால கண்டிப்பா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எத்தனை பேர் பெர்ப்ளெக்சிட்டி சப்ஸ்கிரிப்ஷன் அவைல் பண்ணிருக்கீங்க? பண்ணியிருக்கேன் நான் சார். அவைல் பண்ணியிருக்கேன். ஆனா அது சாட் ஜிபிடி அளவுக்கு எனக்கு எஃபெக்டிவா தோணல சார். இல்ல எனக்கு யூஸ் பண்ண தெரியலையா தெரியல. எஸ். ரெண்டாவது நீங்க சொன்னதா கரெக்ட். அது ஐ கேன் டாக். ஸோ இப்போ ஓகே. பெர்ப்ளெக்சிட்டிலேயே வந்து பாத்தீங்கன்னா 3-4 மாடல் அவைலபிள்ல இருக்கும். யூ கேன் சேஞ்ச் யுவர் மாடல். அது உங்களுக்கு தெரியுமா? நோ சார். நோ சார். தெரியல சார். ஸோ அதெல்லாமே இப்போ நீங்க போய் செக் பண்ணுங்க. இப்போ பெர்ப்ளெக்சிட்டியில பாத்தீங்கன்னா சாட் ஜிபிடின்னு நீங்க சொல்ற அந்த ஓப்பன் ஏ மாடல் இருக்கு, கூகுளோட ஜெமினி மாடல் இருக்கு, கிளாட் ஆந்த்ரோபிக்கோட கிளாட் மாடல் இருக்கு. ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ். ஸோ யூ கேன் பிக் வாட் எவர் த மாடல் யூ வாண்ட். ஸோ எல்லா மாடலும் ஒரே மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணாது. இப்போ எக்ஸாம்பிள் கிளாட் மாடல்ஸ் வந்து தே வில் டூ பெட்டர் இன் கோடிங். ஜெமினி மாடல்ஸ் வந்து இட் வில் பி குட் இன் ரீசனிங். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு சினரியோக்கும் ஒரு மாடல் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ யூ கேன் சேஞ்ச் யுவர் மாடல். ஆஸ் ஆஃப் நவ் பெர்ப்ளெக்சிட்டியே வந்து ஆட்டோமேட்டிக்காக மாடல் சேஞ்ச் ஆயிரும் நீங்கள் கேட்குற கொஸ்டினை பொறுத்து. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அது என்னோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ நான் உள்ளே போயிடலாம். ஸோ இப்போ வந்து லைக் லேர்னிங் பற்றி நான் சொல்லிட்டேன். எங்கெல்லாம் கற்றுக்க போறீங்கன்னு நான் சொல்ல போகிறேன். அடுத்தது வந்து உங்கள் ப்ரொஃபைல் வந்து இப்போ உங்கள் எவ்வளோ பேருக்கு வந்து லிங்க்டின் ப்ரொஃபைல் இருக்கு? எனக்கு இருக்கு சார். ஆனா அதுல பெருசா ஒண்ணுத்துக்கும் இல்ல. ஜஸ்ட் ஒரே ஆ ஒரு ப்ராஜெக்ட் அப்லோட் பண்ணது. ஓகே ஃபைன். எவ்வளோ பேருக்கு கிட்டப் அக்கவுண்ட் இருக்கு? இல்ல கிட்டப்னு ஒன்று இருக்கு, எத்தனை பேருக்கு தெரியும்? GitHub தெரியும் சார். ஆனா அக்கவுண்ட் இருக்கு சார். யூஸ் ஓகே. பண்ணுங்க. கிட்டப் அக்கவுண்ட் இருக்கு. அதுல எத்தனை பேர் வந்து ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி சம் ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட்லாம் கான்ட்ரிபியூட் பண்றீங்க? ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட் பண்ண சார். பர்சனல் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் காலேஜ் ப்ராஜெக்ட்ஸ் யூஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ அந்த மாதிரி நிறைய ப்ரெசன்ஸ் வந்து உங்களோட ப்ரெசன்ஸ் வந்து நீங்க கிரியேட் பண்ண முடியும். அது எங்கெல்லாம் பண்ணலாம், என்ன மாதிரி ஹேக்கத்தான்ஸ் போகுது, அதெல்லாம் எப்படி பண்ணலாங்கிறத நான் இன்னும் டீட்டெயிலா பேசுறேன். ஸோ ஓவராலா வந்து இப்போ வந்து நான் சொன்னேன், நீங்க வந்து நிறைய கத்துக்கணும், என்ன அப்டேட்டடா போயிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ இது எல்லாமே தேர் ஆர் டிஃப்ரெண்ட் வேஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சர்டிஃபிகேஷன். ஸோ சர்டிஃபிகேஷன்ஸ் இப்போ கிளவுட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா கூகுள்ல இருந்து இல்ல மைக்ரோசாஃப்ட் அஸ்யூர்ல இருந்து இல்ல ஏடபிள்யூஎஸ்ல இருந்து தே கிவ் லாட்ஸ் ஆஃப் சர்டிஃபிகேஷன்ஸ். யூ கேன் பிளான் எனி ஒன் சர்டிஃபிகேஷன். ஸோ யூ கேன் ஸ்டார்ட் ஃப்ரம் த பிகினிங் அண்ட் யூ கேன் டூ. Then the next one, you can create your presence in LinkedIn or GitHub or some
உங்களுக்கு ஹையர் பண்ண போற பர்சன்ஸ்க்கு வந்து இப்ப நான்லாம் ஏதாவது ஒரு ப்ரொஃபைல் ஃப்ரெஷர் ப்ரொஃபைலே வந்துச்சுனாலும் அவங்க ப்ரொஃபைல்ல வந்து லிங்க்டின் இருக்கா, கிட் இருக்கான்னு பார்ப்பேன். கிட் போட்டிருந்தாங்கன்னா கிட்டுக்குள்ள போய் பார்ப்பேன். ஒருவேளை நீங்க அதுல இருக்கீங்கன்னா குட். ஆனா வெறுமனே கிரியேட் பண்ணீங்கன்னா அது பத்தாது. அதுக்குள்ள நீங்க ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் போடணும். அடுத்தது வந்து கம்யூனிட்டிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ இப்ப நான் கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னேன் நான் கம்யூனிட்டி லீட் பண்றேன்ட்டு. ஸோ என்னோட கம்யூனிட்டி மாதிரி more than 50-60 communities in Chennai. Even Coimbatore, they have community. நீங்க வேற ஊர்ல இருந்து இருக்கீங்கன்னா மதுரையில இருக்கு. ஸோ அந்த மாதிரி கம்யூனிட்டி கான்ஃபரன்சஸ் எல்லாம் அட்டன் பண்ணுங்க. சில கான்ஃபரன்சஸ் எல்லாம் பெய்டா இருக்கும், அதை நீங்க ஸ்கிப் பண்ணிருங்க. ஃப்ரீயாவே நிறைய மீட்டப்ஸ் இருக்கு, அங்க போங்க. அங்க போனீங்கன்னா மார்க்கெட்ல என்ன நடக்குது, அங்க எக்ஸ்பீரியன்ஸ்டு ப்ரொஃபஷனல்ஸ் வருவாங்க, அவங்க என்ன ப்ராஜெக்ட் ஒர்க் பண்றாங்க, இந்த மாதிரி டிஸ்கஷன் எல்லாம் நடக்கும். அதெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க. there are plenty of online communities. ஸோ நிறைய ஆன்லைன் கம்யூனிட்டிஸ் இருக்கு. அந்த கம்யூனிட்டிஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா செஷன்ஸ் அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க, அதெல்லாம் ஜாயின் பண்ணுங்க. அடுத்தது மென்டர்ஷிப், ஒரு சில மென்டர்ஷிப் போர்ட்டல்ஸ் இருக்கு. என்ன போர்ட்டல்ஸ் நான் அடுத்து காட்டுறேன். அந்த போர்ட்டல் எல்லாம் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டு, அதுவும் பெய்டும் இருக்கு, ஃப்ரீயும் இருக்கு. என்னெல்லாம் ஃப்ரீயா அவைலபிள் இருக்கோ அது எல்லாமே யூஸ் பண்ணுங்க. பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன், நான் ஃபர்ஸ்ட் இயர்ல என்னெல்லாம் முடிக்கணும், செகண்ட் இயர்ல என்ன பண்ணணும், இப்ப செகண்ட் இயர்ல திரும்ப பிரேக் பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் குவார்டர்ல என்ன பண்ணணும், செகண்ட் குவார்டர்ல என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரோட் மேப் கிரியேட் பண்ணிக்கோங்க. ரோட் மேப் கிரியேட் பண்ணிட்டு அதை வந்து கம்ப்ளீட்டா நீங்க ஃபுல்ஃபில் பண்ணுங்க. ஸோ பண்ணும்போது யூ வில் கெட் அ கான்ஃபிடென்ட் as well as you get knowledge, you get connections. So in the future இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ ஈஸியா வந்து ஒரு ஜாப் போகும்போது, இப்போ எக்ஸாம்பிள் என்னோட கம்பெனிலே ஒரு இன்டர்ன்ஷிப் வருது, நீங்க வந்து லிங்க்டின்லயும் இல்லை, நான் லிங்க்டின்ல என்னோட கம்பெனி ஓப்பனிங் வரப்ப நான் போஸ்ட் பண்ணுவேன், ஆனா நீங்க லிங்க்டின்ல இல்லை. ஸோ அப்போ அந்த இடத்துக்கு நீங்க உங்க ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்றீங்க. என்ன மாதிரி நிறைய கனெக்ஷன்ஸ் இருப்பாங்க. ஸோ ஒரு சில கனெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ண ரெடியா இருப்பாங்க. பட் யூ ஷுட் ரீச் தெம். அண்ணா நான் இந்த அண்ணா சொல்லாதீங்க, லிங்க்டின்ல புதுசா போகும்போது சார் ஐ எம் ஸ்டடிங் இன் சோ அண்ட் சோ காலேஜ், இந்த மாதிரி நான் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு இதுல ஹெல்ப் வேணும். அந்த மாதிரினா 10க்கு 2 பேர் பண்ணுவாங்க, இல்ல 3 பேர் பண்ணுவாங்க. அவங்கள நீங்க ரீச் பண்ணணும். ரீச் பண்ணாம இருக்கிறது இட்ஸ் யுவர் மிஸ்டேக். அதுக்கப்புறம் நிறைய ஹேக்கத்தான்ஸ் நடக்குது. ஸோ இப்போ கேகில் எடுத்துக்கோங்க, இல்லைனா அது மாதிரி நிறைய வெப்சைட்ஸ்ல வந்து தே கண்டக்ட் ஹேக்கத்தான். ரியல் டைம் ப்ராப்ளம்ஸை வந்து அவங்க ஹேக்கத்தானா கொடுக்குறாங்க, அதுல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அடுத்தது தெர் ஆர் லாட்ஸ் ஆஃப் கோடிங் சேலஞ்சஸ். ஸோ யூ கேன் பார்ட்டிசிபேட் இன் கோடிங் சேலஞ்சஸ். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களோட லேர்னிங்க்கு பெட்டரா இருக்கும். அடுத்தது கண்டினியூஸ் லேர்னிங். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கரண்டா என்ன போயிட்டு இருக்கு. ஸோ ட்விட்டர், லிங்க்டின்ல ஒரு சில இன்ஃப்ளூயன்சரை ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. ஸோ அவங்க வந்து நிறைய இன்ஃப்ளூயன்சர்னா ஒரு சிலர் வந்து ஃபேக்கா எல்லாம் போடுவாங்க, அவங்கள ஸ்கிப் பண்ணிருங்க. வாட் ஐ மீன், பீப்புள் ஹூ ஒர்க் இன் மைக்ரோசாஃப்ட் ஆர் கூகுள் ஆர் வெல் நோன் கம்பெனிஸ். ஸோ தே யூஸ் டு ஷேர் தேர் லேர்னிங்ஸ் இன் some post, say medium articles. Start following them and get some updates. Then online courses. So I will add more what are the online courses. Start reading research papers. So just any concept. So இப்ப கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்டா இருக்கீங்க, சாட் ஜிபிடி எல்லாருமே யூஸ் பண்ணிருக்கீங்க, கரெக்டா? கரெக்டா? எஸ் சார். ஸோ சாட் ஜிபிடியோட ஒரு, அதாவது அந்த பேப்பரை பேஸ் பண்ணி தான் சாட் ஜிபிடியே கிரியேட் பண்ணாங்க. ஜிபிடினா என்ன, யாராவது சொல்ல முடியுமோ? ஓகே ஃபைன், நான் போயிடுறேன். டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சர் வச்சு தான் பண்ணாங்க. ஸோ அட்டென்ஷன் இஸ் ஆல் யூ நீட்னு ஒரு பேப்பர் இருக்கு. இப்போ நீங்க இந்த கால் முடிச்சோன்னா நீங்க கூகுள் பண்ணுங்க. ஸோ அந்த அட்டென்ஷன் இஸ் ஆல் யூ நீட் பேப்பரை வச்சு தான் இந்த சாட் ஜிபிடி எல்லாமே வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ வி ஆர் யூசிங் ஜென்ரேட்டிவ் எல்எல்எம், எவ்ரிதிங் பேஸ்ட் ஆன் தட் பேப்பர். So start with that paper first, then slowly start reading the papers. Just see what is research papers. ஏன்னா இனிமேல் வந்து அந்த நீங்க வெறும் உங்க கிளாஸ் கரிக்குலம் மட்டும் படிச்சீங்கன்னா it is not sufficient. So you should do all this. So other than that, get some practical experience through internships or some doing freelancing projects or some open source contributions and some bounty programs. So bounty programs, it's nothing but for security companies and all. If you are not only security companies, for example Facebook, Google and all, if you are finding some bug from their application or system, you will get some rewards. So they do the bounty programs, you can participate in this. So all this will help you to build your profile. Any questions so far?
ஆனா சாய் ஃப்ரீலான்சிங் சொன்னீங்கன்னா அந்த ஆமா ஃப்ரீலான்சிங்க்கு நம்ம எப்படி அப்ரோச் பண்றது? நான் இப்போ 2 3 வெப்சைட்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்தேன். பட் நம்ம இப்போ ஃப்ரெஷரா இருக்கவே அதை எப்படி அப்ரோச் பண்றதுனே ஐடியா இல்ல. எஸ் ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஸோ நீங்க கிட்டப்ல இல்லைன்னா உங்களை இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் ஹேக்கத்தான் இதுல எல்லாமே நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும். பண்ணி உங்களோட ப்ரொஃபைல் நீங்க ஸ்ட்ராங்னு வந்து ப்ரெசன்ட் காமிச்சிட்டீங்கன்னா ஒரு சில ஃப்ரீலான்ஸ் ஒர்க் கொடுக்குறவங்க அவங்களே உங்களை ரீச் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸாம்பிள் வந்து அவங்களுக்கு ஒரு ரியாக்ட் அப்ளிகேஷன் பண்ணணும். நீங்க வந்து ரியாக்ட் அப்ளிகேஷன் ரிலேட்டடா கிட்டப்ல நிறைய பண்ணியிருக்கீங்க, லிங்க்டின்ல நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னா அதை பார்த்துட்டு இப்போ எனக்கு நிறைய பேர் ரீச் பண்ணுவாங்க, எனக்கு வந்து இதுல எனக்கு ட்ரைனிங் கொடுக்குறீங்களா, இல்லை எனக்கு இந்த ஒர்க் பண்ணணும் கொடுக்குறீங்களான்னு. எப்படின்னா நான் என்னோட கேப்பபிலிட்டியை அவங்களுக்கு நான் ப்ரூவ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க அதை தான் பண்ணணும். ஸோ எடுத்தோடனே நீங்க ஃப்ரீலான்சிங் ரீச் பண்ணீங்கன்னா கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க. ஹவு தே நோ அபவுட் யூ? உங்களோட ஸ்கில் செட் அவங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க வந்து நான் பண்ணிடுவேன் அப்படின்னா தே டோன்ட் ட்ரஸ்ட். ஸோ யூ ஷுட் ப்ரூவ் யுவர் செல்ஃப், தென் இட் வில் ஃபாலோ யூ ஆட்டோமேட்டிக்லி. ஓகே அண்ணா. Sai, I guess we are close to time. We have 4 more minutes, right? கரெக்ட்டுங்க. Okay. You are So, right. I was about to say that do we need to have another follow-up session or எக்ஸ்கியூஸ் எப்படிங்க? மீ, சொல்லுங்க மேடம். எனக்கு ஒரு பிக்சர் மட்டும் எடுத்து ஒரு ஓகே. பிக்சர் பிக்சர் எடுக்கணும் எல்லாரும் அப்படின்னா கொஞ்சம் கேமரா ஆன் பண்றீங்களா? ஒரு பிக்சர் எடுத்துக்கலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி நான் இந்த ஒரு ஸ்லைட் மட்டும் கவர் பண்ணிடுறேன். இன்னும் 4 minutes இருக்குல்ல. யா ஷூர் ஷூர் ஷூர். ஓகே, ஸோ இப்போ நான் இந்த ப்ரீவியஸ் ஸ்லைட்ல வந்து நான் சொன்னேன், நான் இந்த ஸ்லைடு உங்களுக்கு ஷேர் பண்றேன். இப்போ இங்க பாத்தீங்கன்னா நெட்வொர்க் என்கேஜ் வித் கம்யூனிட்டின்னு சொல்லியிருக்கேன். அதே போல சர்டிஃபிகேஷன் சொல்லியிருக்கேன், இல்ல ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ இது எல்லாத்துக்கும் எங்க பண்ணலாங்கிறதுக்கான ஸ்லைடு இது. இப்போ சர்டிஃபிகேஷன்னா ஜஸ்ட் கோ டு கூகுள், மைக்ரோசாஃப்ட், AWS. அண்ட் அகைன் ஒன் மோர் திங், எல்லாமே ஃப்ரீயா நிறைய கொடுக்குறாங்க. இப்போ கூகுள்னா கூகுள்லேயே வந்து லேர்னிங் பிளான் எல்லாமே கொடுக்குறாங்க. ஸோ யூ டோன்ட் நீட் டு ஸ்பெண்ட் எனி திங். நான் இப்போ இது முடிச்சோன்னா நான் கூகுளோட ஒரு இது மட்டும் காட்டுறேன். அதுக்கப்புறம் நீங்க தேடுங்க. அதுக்கப்புறமும் உங்களுக்கு தெரிலனா கேளுங்க, ஐ வில் ஹெல்ப் யூ. ஸோ இப்போ வந்து ஸ்டாக் ஓவர்ஃப்ளோவில் இப்போ நீங்கள் கேட்டிங்களே ஃப்ரீலான்ஸ் ஒர்க் எப்படி எடுக்கிறேன்னு. இப்போ ஸ்டாக் ஓவர்ஃப்ளோவில் நிறைய பேர் கொஸ்டின் கேட்பாங்க. அந்த கொஸ்டினை நீங்கள் ஆன்சர் பண்ணீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு பேஸ் கிரியேட் ஆகும், ஃபாலோவர்ஸ் கிரியேட் ஆகும். ஓவர் த பீரியட் உங்களை வந்து ஒரு 1000 பேர் ஃபாலோ பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, ஈஸியா வந்து உங்களுக்கு ஃப்ரீலான்சிங் ப்ராஜெக்ட் ஈஸியா கிடைக்கும். அந்த ஸ்டாக் ஓவர்ஃப்ளோவில் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றவங்களே உங்களை கேட்கலாம். ஆனா இப்போ ஏஐக்கு அப்புறம் ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு, பட் ஸ்டில் யூ கேன் ட்ரை. ஸோ கிட்டப், ஃப்ரீ கோட் கேம்ப், லீட் கோட் இதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணலாம். இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? இங்க இருக்கிறது நீங்க ஆல்ரெடி பார்த்துருக்கீங்களா? இஸ் இட் நியூ ஆர் யூ ஆர் ஆல்ரெடி அவேர் ஆஃப் திஸ்? பார்த்துருக்கேன் நான் மோஸ்டா. லீட் கோட்ல ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஓகே, சூப்பர். ஸோ ஆல்ரெடி இது உங்களுக்கு அவேர்னா ஐ எம் ஹாப்பி. அதர்வைஸ் பீப்புள் ஹூ ஆர் நாட் அவேர், there are plenty of platforms are available for you to upskill, learn. Say Udemy, Coursera, Khan Academy, Udacity. So there are, and in the platforms எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஃப்ரீயா கொடுக்குறாங்க. ஸோ யூ கேன் செக் இட். அதே போல இப்போ சிஎஸ்பி, இட்ஸ் நத்திங் பட் கிளவுட் சொல்யூஷன் ப்ரொவைடர், அவங்க வந்து இந்த மாதிரி லேர்னிங் பிளான்ஸ் இதெல்லாமே கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாமே நீங்க பாருங்க, இட் வில் பி யூஸ்ஃபுல். நான் சொன்ன மென்டர்ஷிப் எல்லாம் இருக்கு, மென்டர்ஷிப் வெப்சைட்ஸே இருக்கு, ஓகேவா? ஸோ அந்த சைட்ல எல்லாம் நீங்க போயிட்டு நீங்க யூ கேன் கெட் சம் மென்டர். மீட்டப் கம்யூனிட்டிஸ் எங்க, ஈவெண்ட்ஸ் எங்க நடக்குது அப்படின்னு பாக்குறதுக்கு. ஹேக்கர் ரேங்க் மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது இல்லாம ஹேக் கிளப், கேக் எல்லாம் வந்து ஹேக்கத்தான் பண்றதுக்கான பிளாட்ஃபார்ம். மேபி யா, நீங்க மேபி நவ் யூ கேன் கோ ஃபார் போட்டோ, தென் ஐ வில் கம் வித் த நெக்ஸ்ட் திங். தேங்க்யூ. பசங்களா, எல்லாரும் கொஞ்சம் கேமரா ஆன் பண்ணுங்கம்மா.
தேங்க்யூ பசங்களா. தேங்க்யூ. Okay. Thank you. So Sai, we are done or we have some more time? இல்லைங்க, we are done. 30 minutes தான் ஸ்லாட் எடுத்திருக்கோம் இன்னைக்கு. Sure. ஓகே. இது வந்து தேங்க்யூ வெரி மச் நவநீதன். ஸோ நீங்கள் வந்து யூ ஹவ் ஜஸ்ட் பீன் கிவிங் அன் இன்ட்ரடக்ஷன் டு த நோ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் தென் இது வந்து திஸ் ஜஸ்ட் ஒன்லி ஏ ஸ்டார்டிங் பாயிண்ட் இல்லையா? நம்ம வந்து இன்னும் இதெல்லாம் கொடுக்கல, நம்ம ரெடிமேட் ரெசிபி எல்லாம் ஒன்றும் கொடுக்கல, இது ஸ்டார்ட் யூஸிங் இட் அப்படின்னுட்டு. ஸோ திஸ் இஸ் பேசிக்லி a direction for all of us actually to start with, and then we have to build, and then also there is support in case if someone wants an extra guidance தேவை அப்படின்னாக்கா then we can reach out to you. So that Yeah. is what is basically the input that we have. Okay, so நீங்க you give your feedback and then ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க, என்ன மாதிரியான செஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. நவநீதன் வந்து ஏற்கனவே வந்து he has just told that no he is ready to help our no student community depending upon whatever is the requirement அப்படின்ட்டு. இப்போ நம்மளாம் வந்து ரிக்குவயர்மெண்ட் தெரியாமல் வந்து நம்ம வந்து போடுறதுல வந்து அர்த்தம் இல்லை. ஹவு மெனி பெனிஃபிஷரிஸ் ஆர் தேர் அண்ட் தென் எந்த ஏரியா ஆஃப் ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்னு நமக்கு வந்து தெரியணும் ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் வந்து யூ ரீச் அவுட் இந்த குரூப் அண்ட் தென் உங்களுக்கு என்ன செஷன் வேணுமோ நீங்கள் சொல்லுங்கள், அவர் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவார். நானும் பேரலாக வந்து அதர் ஸ்ட்ரீம்ஸ்க்கு வந்து ஐ வில் ட்ரை டு ஃபைண்ட் அவுட் எ மென்டார் ஹூ கேன் கிவ் எ சிமிலர் கைண்ட் ஆஃப் எ செஷன். ஓகே, ஸோ தேங்க்ஸ் எ லாட். Only one thing, Sai, sorry to சொல்லுங்களேன், interrupt. சொல்லுங்க. நான் அந்த ஒரு யூடியூப் லிங்க் ஒன்று போட்டிருக்கேன். ஸோ அதில் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து கூகுள் ஆர்கேட்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கு. ஸோ கூகுள் டெக்னாலஜிஸ் வந்து எப்படி லேர்ன் பண்ணலாம், அவங்களே ஃப்ரீ கிரெடிட்ஸ் கொடுத்துருவாங்க, நிறைய லேப்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுலேயே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம் அது எல்லாமே இருக்கு. அதை செக் பண்ணி பாருங்க. ஸோ என்னோட லிங்க்டின் ப்ரொஃபைலும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். யா, தட்ஸ் ஆல். சாரி, தேங்க்யூ. சூப்பர், தேங்க்ஸுங்க. Thank you very much. The session we are just over the time, so session close பண்ணிடுவோம். But நீங்க just reach out to us and for more this thing, and then we'll have one more interesting session அப்பா. Okay. Close பண்ணிடலாங்களா? எதனா questions இருக்குங்களா? எல்லாம் நீங்க chatல போடுங்க, we can take it up. Yeah, sure. Okay. ஸோ பிகாம்க்கு வந்துமா இப்போ நீங்கள் லைக் சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக எப்படி பிகாம்க்கு யூஸ் பண்ணணுங்கிற மாதிரி இப்போ எக்ஸாம்பிள் வந்து இஆர்பிஸ், ஸோ என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங், இப்போ பிகாம்லேயே வந்து நீங்கள் ஆடிட்டிங் பண்ணுறீங்க. ஸோ அந்த ரிலேட்டடாக நிறையா சாஃப்ட்வேர் டூல்ஸ் இருக்குது. டேலி ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் இப்போ நிறையா மார்க்கெட்டில் வந்துருச்சு, சேல்ஸ் ஃபோர்ஸு. ஸோ இதிலெல்லாம் வந்து நீங்கள் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்துக்கிறது வந்து இட்ஸ் குட். நாளைக்கு நீங்கள் வந்து ஒரு இன்டர்வியூக்கு போகும்போது வந்து ஐ எம் ஆல்ரெடி அவேர் ஆஃப் சேல்ஸ் ஃபோர்ஸ், இல்லைனா SAP, SAPல இந்த மாடியூல் நான் ஃபிகோ இல்லை இந்த மாதிரி மாடியூல் நான் தெரிஞ்சிருக்கேன்னா it will add advantage to you. So from day one you can start work on it instead of they give training to you. So that will be the suggested course for BCom. Thank you, Anna. Yep, thank you. Okay, I guess they need to use this Zoom for some other meeting. So Okay, maybe feel free to reach out to me. If needed, Sai, I'll send my community details also. Sure. They can be part of it. I already shared you, I guess, right? கரெக்ட்டுங்க, எனக்கு அனுப்பிச்சிருக்கீங்க. ஸோ நான் இந்த சாட்லேயுமே போட்டுறேன், நீங்கள் இதில் கனெக்ட் பண்ணுங்க. வி ஹாவ் அ வாட்ஸ்அப் குரூப், அதுலேயுமே ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் கொஷின் கேட்கலாம். ஸோ நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா நானோ இல்லை யாரோ ஒருத்தங்களோ ஆன்சர் பண்ணுவாங்க. I can get you more mentors also for you. தேங்க்ஸுங்க. Thank you very much. Thank you. Thank you, Don. Thank you all. Thank you all. Have a nice Sunday. Bye. Bye.